அந்த பேர் வந்து எம்ஜிஆருக்கு கொஞ்சம் உறுத்தலை உண்டாச்சு. உதயம், சூரியன், சந்திரன். அப்பவே இந்த அரசியல் விளையாட்டு அதில் வந்து அதில் கொஞ்சம் அதிமுக அந்த ஆட்சியாளர்களால் பெரிய தொந்தரவுலாம் இருக்குது. உதயம் தேட்டர் வரும்போது அசோக் நகர் பெரிய அவ்வளோ பெரிய குடியிருப்பில் வந்து தேட்டரே இல்லைங்கிற காரணத்தினால தான் அந்த தேட்டர் கட்டினாங்க. இன்னைக்கு வந்து சீரியல் வந்து அந்த இடத்த பிடிச்சிருச்சு. பெண்கள் வந்து இன்னைக்கு பெண் ரசிகர்களே இல்லை, சினிமாவுக்கு இல்லைன்னு சொல்லலாம், தெளிவாகவே சொல்லலாம். இன்னைக்கு பெண் ரசிகர்கள் இல்லை. அன்னைக்கு சினிமா துறையில சேர்ந்தவங்கலாம் கோடம்பாக்கம் வடபழனியும் தான் குடியிருந்தாங்க. அங்கத்தான் அவன் அத்தனை பேர் அவங்களுக்கு நல்ல பிரமாதமான பாக்ஸ் வசதியோட கூடிய ஒரு தியேட்டர்னு எடுத்தீங்கன்னா உதயம் தியேட்டர். சார் வணக்கம் சார். சார், சென்னையின் மிக பிரபலமான தேட்டர் உதயம் தேட்டர் தற்போது நிரந்தரமாக மூடிட்டாங்க. அதோட வரலாறு அதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். வரலாறு சொல்ற அளவுக்கு அது பெரிய தேட்டர் கிடையாது. ரொம்ப கடைசி காலத்துல வந்து தேட்டர் தான். அது மிஞ்சி போச்சுன்னாக்கா ஒரு 30-35 வருஷம் தான் இருக்கும். சினிமா வட்டாரங்களாம் கொஞ்சம் சுகமா அவங்களுக்கு கருத்தை பதிவிடுறாங்க. அது அதாவது அந்த ஏரியாவில் தேட்டர் இல்லாத காலத்துல அந்த தேட்டர். அதனால கொஞ்சம் நல்ல வசதியான தேட்டர் 3 தேட்டர் ஒன்றா இருக்கிறது. அப்போ வந்து கமலா தேட்டர் அந்த இடத்துல பெருசாக வந்தது. அதுக்கு முன்னாடி அங்கே வந்து கோடம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேட்டர்களே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அசோக் நகரில் வந்து தேட்டர்களே கிடையாது. அவ்வளோ பெரிய குடியிருப்பில் தேட்டர் இல்லை. அந்த இடத்துல அவர் கட்டினார். ஒரு பெரிய தொழில் அதிபர் அவர். அவர் கட்டும்போது 3 தேட்டராக வச்சார். ஃபஸ்ட்டு தமிழ்நாடுன்னு எடுத்தாவே இந்தியாவிலேயே எடுத்தாக்கா 3 தேட்டர் ஒரே கேம்பஸில் இருந்ததுன்னு ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க சஃபேர் தேட்டர் தான். அது மாதிரி கட்டினாங்க. சஃபேர் தேட்டர் வந்து சஃபேர், ப்ளூ டைமண்டு, எமரால்டு, 3 தேட்டர் ஒரே கேம்பஸில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தேவி தேட்டர், இது மாதிரி நிறைய தேட்டர்லாம் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்தது வந்து உதயம் தேட்டர். ரொம்ப 30 வருஷத்துக்குள்ளார தான் இருக்கும். 30 வருஷத்துக்கு உதயம் தேட்டர் மாதிரி ஒரு பிரசித்த பாடல்களை உதயம் தேட்டர் இல்லை இதயத்தை கொடுத்த பாடல் இல்லை. அது அந்த காரணம் என்னன்னா, அந்த சினிமா ஸ்டுடியோக்கள் பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த தேட்டரை பற்றி நிறையா இதெல்லாம் வந்தது. பெரிய தேட்டர் அந்த ஏரியாவில் மிகப்பெரிய தேட்டராக இருந்தது. மத்தியான தேட்டர் 3-in-1 உதயம், சூரியன், சந்திரன். அது வந்து எங்கள் அண்ணன் ராஜாராம் தான் திறந்து வச்சார். திறந்து வச்சபோது அது அந்த சமயத்தில் வந்து எம்ஜிஆருடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி. அந்த பேர் வந்து எம்ஜிஆருக்கு கொஞ்சம் உறுத்தலை உண்டாச்சு. உதயம், சூரியன், சந்திரன். அப்பவே இந்த அரசியல் விளையாட்டு அதில் கொஞ்சம் அதிமுக அந்த ஆட்சியாளர்களால் பெரிய தொந்தரவுலாம் இருந்தது. அப்போ எங்கள் அண்ணன் அமைச்சராக இருந்ததுனால அந்த டைமில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் சபாநாயகராக இருந்தார். இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி எம்ஜிஆர்கிட்ட விளக்கமெல்லாம் சொல்லி அந்த முதலாளியை கூட்டிக்கிட்டு போய் காட்டி, அவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கலைஞர் ஆள் இல்லை, உதயம்ங்கிறது அவங்க சொந்தக்காரர் பேரை வச்சு தான், சூரியங்கிற பேரெல்லாம் சொந்தத்தில் இருக்கிற பேர் வச்சு தான் அவர் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அதுலேயும் சந்திரன் இருக்குது பாருங்க, உங்கள் பேர் வருது அப்படின்னு சொல்லித்தான் சமாளித்து அப்புறம் இது பண்ணாங்க. அது நல்ல நல்ல பெரிய படங்கள்லாம் அங்கே ரிலீஸ் ஆச்சு. சொல்லப்போனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது வந்து அந்த விக்ரம் நடித்த படம் சேது படம் அந்த தேட்டரில் பிரமாதமாக ஓடிச்சு. அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அந்த தேட்டர் ஒரு காரணமாக இருந்தது. அது விக்ரம் உள்ள பெரிய நடிகராக உள்ள வந்ததுக்கு அந்த தேட்டர் நல்ல ஒரு காரணமாக. அதெல்லாம் அந்த மாதிரி பல படங்கள் இல்லை. அந்த காலத்தில் எம்ஜிஆர், ரஜினி அந்த மாதிரி படங்கள் ஏதாச்சும் நிறைய படங்கள் வந்துருக்குது. நிறைய படங்கள் எம்ஜிஆர் படங்கள் ஏன்னா எனக்கு அது தூரமாக இருந்ததுனால நான் அடிக்கடி போனதில் எங்கள் அண்ணன் திறந்து வச்சாருங்கிறதுனால எங்கள் குடும்பம் போனால் அது ஃப்ரீ தேட்டரு. ஆமாம். இப்போ தேட்டர் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிட்டி ரவுண்டான சிட்டிக்கு வெறும் காடாக இருந்ததா சொல்கிறாங்க. இல்லை இது அசோக் நகர்னா நல்லா வளர்ந்தப்புறம் வந்த தேட்டருங்க. இல்லை, இந்த தேட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் அசோக் நகரே வளர்ந்து. இல்லை அசோக் நகர் எந்த காலத்தில் வந்து காங்கிரஸ்காரர் காலத்தில் உருவாக்குன குடியிருப்புங்க அது. அசோக் நகர் ஆனால் அதுக்கப்புறம் வந்தது அண்ணா நகர். அசோக் நகர் தான் சொல்ல போனாக்கா கோடம்பாக்கத்துக்கும் வடபழனிக்கும் மத்தியில் ஒரு நகர் காலியாக இருந்த இடம் அசோக் நகர். அதை வந்து அசோக் நகர்னு வச்சு காங்கிரஸ்காரர்கள் தான் அதை காங்கிரஸ் ஆட்சியில் உருவான இடம். அண்ணா நகர் தான் திமுக ஆட்சியில் வந்தது. அதான் உதயம் தேட்டர் வரும்போது அசோக் நகர் அவ்வளோ பெரிய குடியிருப்பில் வந்து தேட்டரே இல்லைங்கிற காரணத்தினால தான் அந்த தேட்டர் கட்டினாங்க. ஓகே. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களே, அதுக்கு காரணம் ஏதாச்சும் அரசியல் காரணம் இல்லை. சினிமா உழுந்து போச்சு.
காரணம் பல இப்போ பார்க்குற வர்ற வழியில் அந்த காசி தியேட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா. போன வாரம் கூட ஒரு படம் இருந்தது. இந்த வாரம் பார்த்தாக்க இந்த படமே ஒண்ணு எங்கான பேனர் கேனர் எது இல்லை, தியேட்டர் பார்த்தா எடுத்து மூடின மாதிரி இருக்குது. சொல்றாங்க அது மூடுற நிலைமையில இருக்கு சார்றாங்க. என்ன ஓடிடி வந்தனாலயா? ஓ இந்த படம் போட்ட அடுத்த நிமிஷம் நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்துருது, ஓடிடியில் வந்துருது, வீட்டுக்குள்ளார உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற. இப்போ சினிமா பார்க்குறதுல யார் இருக்கிறா? ம். எல்லாம் சீரியலில் உட்காந்துட்டாங்க. சீரியல் இப்போ வீட்டில் சினிமாவுக்கு போகலான்னு சொன்னாக்கா இல்லைங்க இந்த சீரியலில் இந்த முக்கியமான சீன் வருது, இன்னைக்கு வா நாங்கள் நாளைக்கு போகலாங்கிறாங்க. என்னுடைய மாணவர்களே வந்து ஒரு காலத்தில் சார் இன்னைக்கு படம் வந்திருக்கு நாங்கள் இன்னைக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டு இருந்த காலமெல்லாம் போய் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து அந்த அளவில் இருந்தது வந்து கடைசியாக நான் பார்த்தது வந்து விஜய் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ம். அந்த படத்தை அன்றைக்கும் வந்து பசங்க முந்தின நாள் சொல்லிட்டாங்க நாளைக்கு விஜய் படம் வருது சார் நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு போனாங்க. அதோட சரி இன்னைக்கு வந்து சினிமா ரிலீஸ் ஆகுறது அந்த பசங்களும் கவனிக்கல. இப்ப உங்க காலத்துல அது மாதிரி எம்ஜிஆர் படம் வருது. எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் சினிமா ஓரியன்ட் சார். ஆ. சரி ஃபர்ஸ்ட் டே சினிமா பார்க்கலன்னா மான மரியாதை எல்லாம் போயிடும். நீ இங்கிலீஷ் படத்துல ரிவ்யூ பண்ணி நான் பார்த்திருக்கேன். இங்கிலீஷ். அது நான் வளர்ந்த விதம் வேறு. ஆ. நான் வளர்ந்த விதம் வேறு. எங்கள் அப்பா நல்ல இங்கிலீஷ் படம் வந்ததுன்னு அதை போய் பார்த்துட்டு வாடான்னு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு படத்துக்கு அனுப்புவார். ம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அபூர்வ சகோதரர்கள் படம். ம். நான் வந்து 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ படிக்கிறேன். அந்த படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தேன். அப்படி ரசித்தேன். அதான் அந்த காலத்து அபூர்வ சகோதரர்கள் எம்கேஆர் தான் நடித்தது. அந்த படமே இன்னைக்கும் நான் வந்து அதை டிஸ்க் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் பார்க்கறதுக்காக. ம். நினைச்ச போதெல்லாம் பார்ப்பேன் அந்த மாதிரி படம். சந்திரலேகா எடுத்து உடனே வந்தது அபூர்வ சகோதரன் ஜெமினி எடுத்த படம். சந்திரலேகா எனக்கு அவ்வளோ பிடிக்கல, அபூர்வ சகோதரன் அவ்வளோ பிடிச்சது. அப்போ தான் எங்கள் அப்பா என்ன சொன்னார், இது கார்சிகன் பிரதேசங்கிற ஒரு ஆங்கில படம்டா, ம். அதை தான் அவங்க தமிழில் எடுத்திருக்காங்க. அந்த டைமில் அந்த படம் வந்து இன்னொரு தியேட்டரில் மேட்னி ஷோ மாத்திரம் போடுறாங்க, மத்தியானம் மாத்திரம் போடுறாங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் போடுறாங்க. மேட்னி ஷோ மாத்திரம் போடுறாங்க. பள்ளிக்கூடம் இருக்குது, ம். சாயந்தரம் இல்லை காலையிலேயே இல்லை, லீவு நாள்லேயும் இல்லை. ம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என்ன ஸ்கூலை கட்டடிக்க வச்சு அந்த சினிமாவுக்கு அனுப்புறாரு யார் அப்பா? எங்கள் அப்பா. ஆ. போய் பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சார். அந்த மாதிரி சினிமா ஓரியன்ட். என்னுடைய அண்ணன் அவர் இல்லை டாக்டர் ராஜேந்திரன் பேர், அவர் டாக்டர். ஆங்கில படங்களை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தவர் அவர் தான். இந்த படத்தை இப்படி பார்க்கணும், இந்த படத்தை இப்படி பார்க்கணும். சேலத்தில் வந்து மார்னிங் ஷோஸ் வரும், சனி ஞாயிறில் மார்னிங் ஷோஸ் வரும். அந்த மார்னிங் ஷோவில் பிரபலமான ஆங்கில படங்கள்லாம் வரும். அதை நாங்கள் பார்த்து பார்த்து பழக்கம். அதனால தான் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியும். ரெண்டாவது எங்கள் அப்பா ஹாலிவுட் படங்களை இந்த சினிமா பத்திரிகைகளில் நான் நிறையா வாங்கி போடுவார். மாடர்ன் ஸ்க்ரீனு, ஃபோட்டோ பிளே, ஸ்க்ரீன் ஸ்டோரிஸ், இது மாதிரி ஹாலிவுட் படங்களை பற்றிய செய்திகள் கொண்ட அந்த புத்தகங்கள் ரெகுலராக வாங்கி போடுவார். ஆனால் அதெல்லாம் படித்து ஆங்கில நடிகர்களுடைய வாழ்க்கை வரலாறு, ஹாலிவுட்டில் யார் இன்னைக்கு பிரபலம், ஹாலிவுட்டில் என்ன இந்த படம் என்ன, அந்த படத்தினுடைய பின்னணி என்ன, அதெல்லாம் படித்து தெரியும். திரையரங்கம் மூடுவதற்கு திரைத்துறையில ஒரு கட்டுப்பாடு இல்லாதனால அது மூட காரணமா இருக்கா? ஏன்னா இல்லை இன்னைக்கு நான் தான் சொல்கிறேன், நாளைக்கு ஒரு நாள் சினிமா வந்துகிட்டு அதெல்லாம் காரணம் இல்லைங்க. இன்னைக்கு வந்து சீரியல் வந்து அந்த இடத்த பிடிச்சிடுச்சு. பெண்கள் வந்து இன்னைக்கு பெண் ரசிகைகளே இல்லை, சினிமாவுக்கு இல்லைன்னு சொல்லலாம், தெளிவாகவே சொல்லலாம். இன்னைக்கு பெண் ரசிகைகள் இல்லை. அவங்க எல்லாம் மத்திய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் சீரியலில் இறங்கிட்டாங்க. ஒரு சீரியலில் இருக்கிற சில வசதிகள் வந்து உங்களுக்கு சினிமாவில் காட்ட முடியாது. சினிமா வந்து பொது ஆடியன்ஸ். அவங்க அதை சீரியலில் எடுக்கிற வந்து சினிமா எடுத்தீங்கன்னா கல் எடுத்து அடிச்சுட்டோம், தியேட்டர் கொடுத்துட்டு போடுவாங்க. நம்ம இப்போ டிவியாக இருக்கிறதுனால பல சமயங்களில் சீரியலை பார்க்கும்போது உடைச்சா நம்ம டிவி போயிடுவோன்னு பேசாமல் இருக்கோம். இல்லாட்டி போனால் மனுஷன் பார்ப்பான இந்த டிவி ஏன் தலை எடுத்தேன்னா நான் வீட்டுக்கு வர நேரத்தில் சீரியல் ஓடுது, பார்த்தே கட்டாயத்தில் இருக்கிற 9 மணிலேருந்து நடக்கிற எல்லா சீரியலும் நான் பார்த்தே தோலையும். அதில் என்ன காட்டுறாங்க எது காட்டுறாங்கன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் கல்லூரி மாணவர்கள் வந்து மாணவர்கள் பற்றியில் சீரியல் இல்லை. இல்லை மாணவர்கள் திரையரங்கம் விரும்பி போகிறாங்க, எல்லா வெள்ளிக்கிழமை படத்துக்கு போகிறாங்க, ஃப்ரீ டைம்ல படத்துக்கு. அவங்க அதையும் நிறுத்திட்டாங்க. அவங்க வேற மாதிரியான பொழுதுபோக்குகளை போயிட்டாங்க, செல்ஃபோனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன படங்களை பார்க்குறாங்கன்னா கொரியன் படங்களை பார்க்குறாங்க. இது கொரியன் என்ன மாதிரி? கொரியன் படங்கள் தான் அவங்க பார்த்துட்டு கருத்துள்ள படங்களா? அந்த படங்களை தாங்க தமிழ்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்திய சினிமா என்ன ஒரிஜினல் யாரும் எடுக்கிறா? இல்ல கொரியன் படங்கள்லாம் கருத்து கொரியன் படங்களை தான் தமிழ்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்தியில எடுத்துக்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காப்பானா என்னமோ ஒரு படம் சூர்யா நடிச்ச படம். அதுல ஒரு பாட்டு வரும் தெரியுங்களா, இங்கிலீஷ் ஸ்டைல்ல பாடுவாங்க.
அமீகோ. ஆ. அந்த பாட்டை நான் ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன். சார் இது ஒரு இட்டாலியன் சாங் சார், என் பையன் அப்படியே போட்டு கேட்டுறான். அப்படியே ம். ஏன்னா இந்த பாட்டை கூட உனக்கு அப்படியே ஜிட்டோ அப்படியே அந்த அமீகோங்கிற பாட்டு அப்படியே. நான் அதுக்காக அந்த படத்தை பார்க்க போனேன். ஆனால் அது நல்ல படம், அது வேற விஷயம். அந்த படம் நல்ல படம். அந்த பாட்டு சின்ன அப்படியே இது பண்ணாங்க. அது மாதிரி பசங்க வந்து சார் இந்த படம் வந்து இதுல இருந்து எடுத்தது சார், இதுல இருந்து எடுத்தது சார் அப்படின்னா. இப்போ ஒரு இளைஞருக்கு மத்தியில இந்த திரைப்படத்துக்கு மேல இந்த ஆர்வம் இருக்கா? அதாவது என்ன இல்ல. சொல்ல வரேன்னா, அவங்க வந்து இது எல்லாமே செல்போன்ல பார்க்குறாங்க, அவங்க தியேட்டருக்கு போறது குறைச்சிட்டாங்க. ம். விஜய் படத்துக்கு தான் நான் கடைசியா நான் பார்த்தது. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம போயிடுச்சு. அதுவும் இல்லாம போயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த கங்குவாங்கிற படம் வந்து 3Dன்ன உடனே நானே விரும்பி பார்த்தேன். ஏன்னா 3D படம் வந்து இன்னும் ஒண்ணு எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டு 3D நல்லா இருந்தது. படத்தை பத்தி ஒண்ணு கேட்காதீங்க. தயவு செய்து ஒண்ணு கேட்காதீங்க. இல்ல ஏன் அவ கேட்கணும்? இல்ல கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். இல்ல தயவு செய்து விட்டுருங்க. 3Dக்காக பார்த்துட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான். இல்ல இதே மாதிரி நிலைமை போயிட்டே இருந்தா தியேட்டரோட நிலைமை என்ன ஆகும்? அதனால தான் மூடிட்டாங்க. தனி தியேட்டர்கள் இன்னைக்கு வந்து மல்டிப்ளெக்ஸ்ல தாங்க தியேட்டர்ஸ் இருக்குது. தனி தியேட்டர்கள் இல்லையே. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிஆர் மாலு, இப்போ ஃபினிக்ஸ் மாலு, எக்ஸ்பிரஸ் மாலு இந்த மாதிரி மாலில் தாங்க, ஃபோரம் மால் இப்படி மாலில் தானே தியேட்டர்ஸ் இருக்குது. இப்போ உதயம் தியேட்டர் இருக்கும்போது எளிய மக்கள் கூட கம்மியான விலை படம் பார்த்தாங்க. இப்போ இது மாதிரி மால்ல போகும்போது டிக்கெட்டோட விலை பிரைஸ் ஓடல, தியேட்டர் ஓடல. அதனால தான் அவங்க மூடிட்டாங்க. இன்னைக்கு எல்லா தியேட்டரும் வந்து இப்போ கல்யாண மண்டபமும் இதாக மாறி போச்சு. ப்ரீவியூ தியேட்டர் எவ்வளோ இருந்ததுங்க, டப்பிங் தியேட்டர்ஸ் எவ்வளோ இருந்தது, எனக்கு எதுவுமே இல்லையே. சீரியலுக்காக வச்சிருக்கிற சில இடங்கள் தான் இருக்குது. மற்ற ஸ்டுடியோலாம் போயிடுச்சு. கோடம்பாக்கத்தில் வரிசையாக ஸ்டுடியோ கட்டுறது. இன்னைக்கு எங்கே இருக்குது ஸ்டுடியோ? ஒரு ஸ்டுடியோ தான். இப்போ ஓடிடி தளங்கள் வந்தனால இப்போ தியேட்டரோட நிலைமை வந்து சரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஒரு காரணம் இருக்கா? இல்ல ஓடிடி வந்தது மாத்திரம் நான் தான் சொன்னேனே, சீரியலும் ஓடிடி ரெண்டும் இருக்குது. தியேட்டருக்கு போய் அவஸ்தைப்பட்டேன். ரெண்டாவது தியேட்டர் டிக்கெட் என்ன சாதாரண விலைக்காக விற்கிறாங்க. அப்புறம் ஒன்றிய அரசு பாப்கார்ன் கூட திங்க விடாம போட்டாங்க. ஆமா. பாப்கார்ன் வந்து கோடீஸ்வரர்கள் உணவு மாதிரி வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பாப்கார்னில் காரம் போடாமல் போட பாப்கார்னுக்கு 10,000 ரூபா ஓடி, காரம் போட்ட இதுனாக்கா அப்போ 20,000 ரூபா வரிங்கிற மாதிரிலாம் போட்டால் என்ன பண்ணுறது? அப்புறம் பாப்கார்ன் கூட திங்க முடியல, காஃபி குடிக்க முடியல. உள்ள தியேட்டருக்குள்ள ஒரு சினிமா பார்க்க போனாக்க 2,000 ரூபா செலவு. யாரால முடியும்? ஆள விட்டுட்டாங்க. இப்போ உதயம் தியேட்டர் வந்து நல்ல சினிமா பிரபலங்கள் வளர எதற்கு காரணமா இருந்ததா? காரணம் அது லொக்கேஷன். இதுகிட்ட இருந்த அதாவது அசோக் பில்லர். கோடம்பாக்கம். அன்னைக்கு சினிமா துறையில சேர்ந்தவங்கலாம் கோடம்பாக்கம் வடபள்ளியில் தான் குடியிருந்தாங்க. அங்கத்தான் அவங்க அத்தனை பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல பிரமாதமான பாக்ஸ் வசதியோட கூடிய ஒரு தியேட்டர்னு எடுத்தீங்கன்னா உதயம் தியேட்டர் தான். கமலா தியேட்டர்லாம் இருந்தது. கமலா தியேட்டர்ல கூட ஒரு சின்ன பாக்ஸ் தான் இருந்தது. இந்த 3 தியேட்டர் இருக்கிற இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோட ஒரு ட்ரிபிள் தியேட்டர்ஸ் ஃபெசிலிட்டியோட இருந்த ஒரு தியேட்டர் முறையில் அதுக்கான ஆதரவு நிறையா இருக்குது. ஓகே சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்குறது ரொம்ப நன்றி சார்.